பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய பினாமிகளான அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் பொருளாதார கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். அயல் நாடுகளுடன் உள்ள வெளிநாட்டு உறவுகளையும் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானிக்கிறார். உலக நாடுகளுக்கு அவர் பயணம் செய்வதே அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான். அவர்கள் நண்பர்கள் மட்டுமல்ல, மோடியின் பினாமிகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அயல் நாடுகளுக்கு சென்று வர்த்தக ஒப்பந்தங்களை பேசுவது கூட அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொண்டால்தான் இந்த பிரச்சனையின் ஆழத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் திடீரென்று நம் மீது அபராதம் விதிக்கிறார்? அவர் யார் நம் மீது அபராதம் விதிப்பதற்கு? அபராதம் என்றால் தண்டனை. நான் சொல்றதை நீ கேட்கல, அதனால உனக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன். டொனால்டு ட்ரம்ப் மோடிக்கு தண்டனை மோடிக்கு கொடுக்கிறார் என்றால் 140 கோடி மக்களுக்கும் அவர் தண்டனை கொடுக்கிறார். ஏன் தண்டனை விதிக்கிறார் என்றால், நான் சொன்னதை நீ கேட்கல. என்ன சொன்னார்னா, ரஷ்யாவோடு நாங்கள் பொருளாதார உறவுகளை துண்டிக்கிறோம், நீயும் துண்டிக்க வேண்டும். பொருளாதார தடை விதிக்கிறோம், அதனால் ரஷ்யாவோடு உனக்கு எந்த உறவும் கூடாது. நீ மீறி உறவு கொண்டால், நட்பு கொண்டால் இப்படித்தான் தண்டனை விதிப்போம். இதுதான் மிக முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலே போர் நடக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடக்கிறது என்பதை விட உக்ரைன் மீது ரஷ்யா யுத்தம் நடத்துகிறது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன, அதற்குள்ளே நாம் போக வேண்டாம். உக்ரைன் மீது யுத்தம் நடத்துகிற ரஷ்யாவுக்கு பொருளாதார உதவி செய்யக்கூடிய வகையில் நீ அந்த நாட்டோடு வர்த்தக உறவை கொண்டிருக்கிறாய், அதை நிறுத்து. என்ன உறவு என்றால், முக்கியமாக அம்பானி, அவர் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர், சர்வதேச புகழ்பெற்ற தொழிலதிபர்கள் அவர் ஒருவர். அவர் பெட்ரோலியம் தயாரிப்பதற்கான கச்சா எண்ணெயை, குரூட் ஆயில் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறார். அரபு நாடுகளில் இருந்தும் வாங்க முடியும், இன்னும் பல நாடுகளில் இருந்து வாங்க முடியும். ஆனால் ரஷ்யாவிடம் இருந்து வாங்குகிறார். யார் வாங்குவது? அம்பானி வாங்குகிறார். அந்த ஒப்பந்தத்தை யார் பேசி முடித்தது என்றால் ஜெய்சங்கர் பேசுகிறார். ஜெய்சங்கர் யார்? இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், நரேந்திர மோடியின் நண்பர், தமிழும் தெரிந்தவர். அவர்தான் பேசி முடிக்கிறார். ஒரு அரசு இன்னொரு நாட்டோடு வர்த்தக ஒப்பந்தம் பேசுகிறது என்றால் அந்த அரசு செய்யக்கூடிய வணிகத்திற்கு பேசலாம். இந்தியன் ஆயில் கம்பெனி இருக்கிறது, அதற்கு பேசலாம். அரசாங்கமே பெட்ரோல் பங்க் நடத்துகிறது, அரசாங்கமே கச்சா எண்ணெய் வாங்கி அதை தூய்மை செய்து பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது. அதற்கான எல்லா கட்டமைப்பு வசதிகளும் உள்ளன. ஆக ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிற எண்ணெய், கச்சா எண்ணெய், அதாவது பதப்படுத்தப்படாத எண்ணெய், அதை காய்ச்சி தூய்மைப்படுத்தினால்தான் பெட்ரோல் எடுக்க முடியும், டீசல் எடுக்க முடியும். தூய்மைப்படுத்துவதற்கு முன்னால் இருக்கிற எண்ணெய்க்கு பேர் தான் கச்சா எண்ணெய். கச்சான்னா வடமொழி, இந்தியில பொருள், தமிழ் இந்தி வார்த்தை. தமிழில பண்படுத்தப்படாத எண்ணெய், தூய்மைப்படுத்தப்படாத எண்ணெய். இதை அம்பானி வாங்கி அவருடைய தொழிலாக அதை தூய்மைப்படுத்துகிற நிறைய நிறுவனங்களை வைத்திருக்கிறார். தூய்மைப்படுத்தி மறுபடியும் ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறார். அவர் வாங்குகிற கச்சா எண்ணெயை தூய்மைப்படுத்தி நம்முடைய நாட்டு மக்கள் பயன்படுத்துவதற்கு அவர் வியாபாரம் செய்யவில்லை. அவருக்கு இங்கே நிறைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது, அம்பானியுடைய பெட்ரோல் பங்கு இருக்கிறது. இப்போது புதிதாக பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள், நயாரா பெட்ரோல் பங்க், நயன்தாராங்கிற மாதிரி இருக்கும், நயாரா என்ற பெயர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.